என்ன இது வேலை போக ஆரம்பிச்சதுலேருந்து சாட்டர்டே ஒரு நாள் நமக்கு வந்து இதுலேயே போயிடுது. ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருக்கும். சரி, ஒரு நாளாவது வந்து இந்த சாட்டர்டேல வந்து உருப்படியாக ஏதாவது பண்ணணும். போர் அடிக்குது. பசங்க யாருக்காவது கால் பண்ணலாம் போல். ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணலாம்? அன்றைக்கே பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்காருன்னு. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி லீவு தான் ஆஃபீஸ். நம்ம முனையில் தானே உக்காந்துட்ருக்கேன் நான். சரி, அப்படியா? அங்கே இருப்பா, வரேன். வரீங்களா? ஏன்னா உங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிண்ணா. அண்ணா, வரும்போது சாண்ட்விச் மட்டும் வாங்கிட்டு வாங்கண்ணா. சரி சரிப்பா, வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாய்டா, எப்படி இருக்க? எனக்கு என்னடா மச்சான், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படா இருக்க? ஏய், நீ இங்கதான் இருக்கேடா? என்னடா நீ கேட்ட சாண்ட்விச்? அப்புறம் வேலை எப்படா போகுது? அப்படின்னா நல்லா தானே போகுது. என்னடா ஆச்சு? ஓபிபிடா. ஏய், ஹாஸ்பிட்டல் போனியா? டாக்டர் பாத்தியா? நான் ஹாஸ்பிட்டல் போய் தானே வந்தேன். என்ன சொன்னாங்க? எஸ்டடி சொன்னாங்க, நான் சாப்பிட சொன்னாங்க. இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாண்டா, ஏன்டா வேலைக்கு போற? எங்கண்ணா டெய்லி வீட்டாண்ட தண்டல்காரன் வந்து நிற்பானா? நான் வேலைக்கு போனதானா எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு. சரி விட்றா. இப்போ ஓகேவாடா? ஓகே, பரவாயில்லண்ணா. சாப்பிட்டியா? இல்லைண்ணா, சாப்பிடலண்ணா, இனிமே தானா. அப்போ நீ தானே முதல்ல சாப்பிடணும். புறா நீங்கள் சாப்பிட்றா ஃபஸ்ட்டு. என்னடா என்னாச்சு? அப்புறம் ஆர்டர் போட்டானுடா அதுக்குள்ள. ஏய், ஒரு ஆர்டர் தான்டா. அப்போ பார்த்துக்கலாம், சாப்பிட்டு போடா. ஒரு ஆர்டர் கூட பார்க்கலன்னா இன்சென்டிவ் போயிடணும். இன்சென்டிவோடு பார்த்தா தானே குடும்பத்தை ரன் பண்ண முடியும். சரி, நான் கிளம்புறேண்ணா. சரி அடே, இதுயாவது எடுக்கிறாது போடா. எங்கேயாவது சாப்பிட்றாங்க. டேய், சாப்பிட்டு போடா. என்னடா லைஃப் இது? வெறுப்பா போயின்னு இருக்குது. லாஸ்ட்டாக ஸ்கூல் படிக்கும்போது தான் ஜாலியாக இருந்தோம் போல. என்னைக்கு வேலைக்கு பார்க்க ஆரம்பித்தோம், அன்னையிலேருந்து குடும்பத்துக்காக போயிட்டே இருக்கிறோம். நாளைக்கு கல்யாணம் ஆகும், பொண்டாட்டி குழந்தைங்கன்னு கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும் போல. எவன்டா சொன்னது ஆம்பளைங்க அழக மாட்டாங்கன்னு? அவனை வந்து பார்க்க சொல்லு. அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா செருப்பாலேயே அடிப்பேன். அவன் வந்து நேரில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறான். யாரு? எங்கள் அப்பா வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னை வரைக்கும் கால் கடுக்க நின்றுட்டு இருக்காரு. போற வரவங்களாம் சல்யூட் அடித்த பார்த்துட்டு என் மனசு எப்படி வலிக்கு தெரியுமா? என்னோட ஆசை எனக்கு அவரை வீட்டுல வச்சுட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமா அவரை பாத்துக்கணும். ஆனா இன்னை வரைக்கும் அது முடியல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஏய், ஏன்டா அழுவுற? ஒன்றும் இல்லைண்ணா, அப்பா நான் வந்துட்டாரு. ஏய், சரிடா, தெரியாம அப்பா பத்தி பேசிட்டு இருந்தா. இல்லைண்ணா, அதனால இல்லை. எங்கள் அப்பா வந்துட்டு உடம்பு சரியாமல் இருந்தாருன்னா உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஏன் உடம்பு சரியாமல் போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆச்சுன்னா, அவர் வந்துட்டு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்துட்டு சொல்லும் கடையில் கால் வலிக்க நின்று வேலை செஞ்சவர். ஆனால் வந்துட்டு அவருக்கு அவ்வளோ கால் வலி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்றது எனக்கு தெரியாதுண்ணா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் நிற்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் டாக்டர்கிட்ட போய் அவர் பார்த்துருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே நடந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே பார்த்து கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வர அப்படின்னு சொல்லி அதை கூட அவர் எங்கிட்ட மறைச்சிட்டு இவ்வளோ நாள் வேலை பார்த்து எங்களுக்காக உழைச்சிருக்காருண்ணா. இன்றைக்கி நான் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அது காரணமே அவர் தானா. ஆனால் நான் பார்த்துக்க வேண்டிய நிலைமையில இருந்து அவர் வந்துட்டு இப்போ இல்லை. நான் என்னால் அவரை பார்த்துக்க முடியாமல் போச்சு. அதை நினைக்கும் போது ஃபீல் பண்ணேன். இல்லைண்ணா, ஏன்னா வந்துட்டு இந்த ஆம்பளைங்க வந்துட்டு தான் படுற கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வரவும் மனசு சிரிச்ச முகத்தோடு வராது. எனக்கு அதை பார்க்குறப்போ தான் வந்துட்டு, அதை நினைக்கிறப்போ அவ்வளோ வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். சரிடா விடுறா. எதோ இருந்தாலும் அது நம்ம குடும்பம்டா. கடைசியாக அது நம்ம குடும்பத்தை நம்ம தான்டா பார்த்தாகணும். சரிவா, கடைக்கு போகலாம் வா. என்ன பண்ணுற? வண்டியில் போகணும். வண்டிலாம் வேணா, ஏதோ தானே இருக்கு, நடந்து போகலாம் வா. நீட்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சியா? முடிச்சேன் சார். சரிப்பா, அந்த குப்பையெல்லாம் போட்டு இந்த மட்டையில் அந்த பக்கம் போட்டு வேலையை முடிச்சிருப்பா. ஓகே சார். இப்போ எவ்வளோ ஆச்சு? 500 சார். 300 வழக்கமாக இந்த வேலைக்கெலாம் 300 தான் கேட்பீங்க, இப்போ 500 சார். உயிரை பணியை வச்சு 2 இறங்கி க்ளீன் பண்ணியிருக்கோம். அதான் சார். கிடையாதுப்பா, வழக்கம்போது தான் 300 தான். இப்படி 500 கிடையாது. சரியா? அப்பா, நீ நைட்டு வரும்போதாவது பிரியாணி வாங்கிட்டு வாங்கப்பா. சரி, ஓகேப்பா. இதுதான் கடைசி தடவையாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. யாருங்க சொன்னா ஆம்பளை பசங்க அழக்கூடாதுன்னு? போய் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி பாருங்க. அப்போ தெரியும் ஒருத்தங்குள்ளேயும் எவ்வளோ சோகம் இருக்குன்ட்டு. இந்த கதை அவங்களுக்கான கதை. எஸ், a story dedicated to all men's. Happy Men's Day.